ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் மற்றும் மடங்கு கணக்குகள் பார்க்க போகிறோம். இதில் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023-24 இதில் டோட்டலாக 7 மாடல் கேட்டிருக்காங்க. அந்த 7 மாடல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் தனி வட்டி இதே மாதிரி நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023-24 டோட்டலாக எத்தனை மாடல்னால் 15 மாடல்னு சொல்லிட்டு தனி வட்டிக்கு போட்டிருக்கேன். கூட்டு வட்டிக்கு 12 மாடல்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் மடங்கு கணக்குகள் இது 7 மாடல் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வரும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தகவல் சொல்லிக்கணும்னு சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் லைவ் டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. டெய்லி நைட்டு 9 o'clock நடக்கும். இது வரைக்கும் என்னென்ன டாபிக் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, தனி வட்டி, கூட்டு வட்டி, எல்சிஎம் ஹெச்சிஎஃப், மென்சுரேஷன், 2D இது 4 டாபிக்கும் முடிச்சிருக்கு. இதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் ஜூலை 1, அதாவது நாளை மறுநாள் மண்டே ஜூலை 1 நைட்டு 9 o'clock ரிவிஷன் டெஸ்ட்டு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 4 டாபிக்கான ஃபைனல் ரிவிஷன். இந்த ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தான் தருவேன். இந்த 25 கொஸ்டின்ஸ் கொடுத்து டெஸ்ட் வைப்பேன். இந்த மாதிரி 25க்கு 25 யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட் ஒன்று உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஓகேவா? 25க்கு 25 யார் எடுக்கிறீங்களோ, அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தான் தருவேன். 25க்கு 25 யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னால் முடிந்த ஒரு கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பப்படும். ஓகேவா? ஓகே, அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ஓகே, யார் 25க்கு 25 எடுத்து கிஃப்ட் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு டாபிக்கில் உள்ளே போகலாமா? அதே மாதிரி இது ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் கேட்பேன். ஸ்கூல் புக்கு ப்ளஸ் நான் என்ன வீடியோவில் போட்டிருக்கணும், எஸ்ஐ சம்மந்தமாக என்னவெல்லாம் வீடியோ போட்டிருக்கணும், சிஐ சம்மந்தமாக என்னவெல்லாம் வீடியோ போட்டிருக்கணும், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சம்மந்தமாக என்னவெல்லாம் வீடியோ போட்டிருக்கணும், மென்சுரேஷன் 2D சம்மந்தமாக என்னவெல்லாம் வீடியோ போட்டிருக்கணும், அந்த வீடியோஸையும் நல்லா பார்த்துக்குங்க. கண்டிப்பாக அதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் இடம்பெறும். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எதுவும் இது சம்மந்தமாக டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மென்சுரேஷன் 2D லைவ் டெஸ்ட்லேயும் ஒரு 2 வீடியோவில் வித் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அது நான் ஷேர் பண்ணுறேன், குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கணக்கு ஃபர்ஸ்ட் மாடல். ஓர் அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்ன? ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும்னா எத்தனை மடங்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 2 மடங்கு. அப்போ 2 மடங்குனா 1 லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 1, 2ல் 1 பித்தனா 1. இதை 100னால மல்டிப்ளை பண்ணணும். பண்ணினீங்கன்னா 100. ஓகேவா? இப்போ பை போட்டுட்டு என் எத்தனை கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. 4 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 25% வரும். ஓகேவா? அடுத்த மாடல். குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு 5%, வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது. அதே அசலானது அதே ஆண்டுகளில் 8 மடங்காக வேண்டுமெனில் தனி வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கேட்கும்போது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 4 மடங்காக மாறுகிறது. அப்போ 8 மடங்காக மாற என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை எடுத்துக்கிறோம். இதுலேருந்து 1 லெஸ் பண்ணிடுறோம். லெஸ் பண்ணிட்டோம்னா 3. இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். இப்போ 300. ஓகேவா? இது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 5. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மடங்கு இருக்கு இல்லையா, இதை 1 லெஸ் பண்ணிடுவோம். லெஸ் பண்ணிங்கன்னா 7. இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. பண்ணும்போது 700. இதில் இந்த 60ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ இந்த 0க்கு 0க்கு அடிப்படை போயிடும். 11 66, மீதி 4/6. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 11 2 4 2 6. இப்போ 11 2/3%. அடுத்த மாடல். ஒரு தொகை கூட்டு வட்டியில் 45 வருடங்களில் 8 மடங்கு ஆகின்றது எனில் எத்தனை வருடங்களில் 2 மடங்கு ஆகும்?
இப்போ நம்ம இது வரைக்கும் ஏற்கனவே பார்த்த 2 கணக்கு வந்து தனி வட்டியில் பார்த்தோம். இப்போ இது வந்து கூட்டு வட்டி. கூட்டு வட்டியில் 45 வருடங்களில் 8 மடங்கு ஆகின்றது. அப்போ 2 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருடம் ஆகும்னு கேட்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 8 வந்து இந்த 2னுடைய பவரில் எழுதணும்னா எந்த இதுக்கு வந்து 8 வரும்னு பார்ப்போம். அதாவது 2னுடைய அடுக்காக எழுதணும். அப்போ 2 பவர் 3 வந்து நமக்கு 8. ஓகேவா? 2ன் அடுக்காக எழுதுகிறோம். 8ஐ எழுதும்போது ஏன்னா இது 2 மடங்கு ஆகிறது, அதனால 2ன் அடுக்கு எழுதும்போது எப்போ வந்து 8ன்னு வருதுன்னு பார்க்கலாம். 2 பவர் கியூப் 8. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 45 இருக்கு இல்லையா, இந்த 45ஐ இந்த அடுக்கு இருக்கு இல்லையா இதால் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 கிடைக்கும். ஆன்சர் 15 வருடங்கள். ஓகேவா? அடுத்த மாடல், ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலின் 4/9 ஆகவும் மற்றும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி வீதம் யாது? அதாவது இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா காலமும் வட்டி வீதமும் சமம்னு கேட்டிருக்காங்க. அப்படி இந்த மாதிரி காலமும் வட்டி வீதமும் சமம்னு கேட்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்கிறதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதுக்கு வந்து 4/9 ஸ்கொயர் ரூட் எடுத்து இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2/3, 2 4 3 9 இன்ட்டு 10. அப்போ 20/3 வரும் நமக்கு. 6 18, மீதி 2/3. இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த மாடல், அசல் ரூ 12,000க்கு 3 ஆண்டுகளுக்கு R = 8% என தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காணுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்கும்போது இது வந்து 3 வருஷம். 3 வருஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 12,000 இருக்கு இல்லையா, இந்த 12,000த்தை ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கணும். இந்த 8% ஃபஸ்ட்டு வந்து 2 டைம் வந்து 8/100ன்னு போட்டுக்கோங்க. 2 டைம் வந்து 8/100. 3வது டைம் என்ன பண்ணுறீங்கன்னா 3 வருஷங்கிறதுனால 3வது டைம் 300ஓட இந்த 8ஐ கூட்டிடுங்க. 300ஓட இந்த 8ஐ கூட்டிடுங்க. அப்போ 308/100. 3வது டைம் வந்து ஃபஸ்ட்டு 2 டைம் இந்த 8/100 போட்டுருங்க. 3 வருஷத்துக்குள்ள வித்தியாசம் கேட்கும்போது நான் சொல்கிறேன். 2 டைம் போட்டு 3வது டைம் 300ஓட இந்த 8ஐ கூட்டி போட்டுருங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணணும். இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 0க்கும் கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். 3 12, 25 4 100, 3 12. இது வந்து 2 10. இப்போ என்ன பண்ணுங்க, மேலே உள்ளதை அப்படியே பிரிக்கிறோம். 29,368 வரும். இப்போ 25 5 பெருக்கினீங்கன்னா 125 வரும். இப்போ இவ்வளோ நம்பரை எப்படி நம்ம பெருக்கி கொண்டு வருது, டைம் ஆயிரும்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். நான் ஒரு ஐடியாவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 125 இந்த 293 எடுத்துக்கிட்டு 125 கேன்சல் பண்ணணும். 2 டைம் வந்து 125 125 250 வரும். அப்போ 2 போட்டுருவீங்க. மீதி வந்து 43 இருக்கும். அப்போ 436. 436ல் எத்தனை 125 வரும் அப்படின்னா 3 125 375 வரும். அப்போ இங்கே 3 போடுங்க. போட்டதும் உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக முடிக்க வேண்டாம், கவனிங்க. 3 போட்டதும் 23 வந்துட்டா. இந்த ஆன்சரில் பாருங்கள் 23 எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ இங்கே மட்டும் தானே இருக்குது. அப்போ இது செலக்ட் பண்ணிடலாம் தான் எடுத்ததும். நம்ம எல்லாத்தையும் டிவைட் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. இங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து செலக்ட் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் 236.54. ஓகேவா? அடுத்த மாடல், 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூ 1 எனில் அசலானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம ஏற்கனவே பார்த்தது 3 ஆண்டுகளுக்கு. இப்போ வந்து 2 ஆண்டுகளுக்கு. இது சிம்பிள் தான். இப்போ என்ன பண்ணுங்க, நமக்கு அசல் தெரியாது. அப்போ வந்து பி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்க? 2%. எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்போ 2 டைம் போட்டுக்கோங்க. 2/100 இன்ட்டு 2/100. 2 வருஷங்கிறதுனால 2 டைம். வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 1ஐ இங்கே போட்டுருங்க. இப்போ இதுக்கு கேன்சல் பண்ணோம்னா 50. இந்த 50 இந்த 50 இங்கே போகும்போது
இஸ் ஈக்குவல் டு 2500 வரும். ஓகே, கடைசி மாடல். அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூ 1200க்கு ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி வீதம் ஓராண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கிடப்படுறாங்க. இது வந்து ஒரு புதிய மாடல். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டு இப்படி கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணிப்போம். தனி வட்டி எவ்வளோதுன்னு கால்குலேட் பண்ணிப்போம். இப்போ PNR பை 100. பின்னுடைய வேல்யூ 1200, என் வேல்யூ 1, ஆர் வந்து 10 பை 100. இப்போ இதுக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு தனி வட்டி என்ன கிடச்சிருக்கு? 120 கிடச்சிருக்கு. அடுத்தது நம்ம கூட்டு வட்டி கால்குலேட் பண்ணணும். கூட்டு வட்டி கால்குலேட் பண்ணும்போது 1200 இன்டு அரையாண்டுக்கு ஒரு முறையா, அப்போ 10% வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அரையாண்டுக்கு ஒரு முறைங்கையில் 10% 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5% வரும். 5%க்கு நம்ம அட்டவணைப்படி 21/20. 5%க்கு அட்டவணைப்படி 21/20. இது வந்து அட்டவணை எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2023 to 24 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்டவணை கொடுத்துருப்பேன். அந்த அட்டவணையில் இந்த சதவீதத்துக்கெல்லாம் உள்ள வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? 5%க்கு 21/20. அப்போது 21/20. இப்போ இது எத்தனை ஆண்டு எண்ணு? ஒரு ஆண்டு. அரையாண்டுக்கு ஒரு முறைன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை. அப்போ 2 டைம் நம்ம இதை போடணும். 2 முறை. அரையாண்டுக்கு ஒரு முறைங்கிறதுனால 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடுறாங்க. அதனால இந்த 21/20 2 டைம் போடணும். இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1323 வரும். இந்த ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூலாம் நான் இதில் வந்து இந்த அட்டவணையில் கொடுத்துருப்பேன். இந்த ஸ்கொயர் வேல்யூலாம் படிச்சிங்கன்னா இது கேன்சல் பண்ணுறது ஒரு செகண்டுக்குள்ளே கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ வந்து இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன? மொத்த தொகை கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அசலை லெஸ் பண்ணணும். அசல் 1200 லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? உங்களுக்கு 123. அப்போ சிஏ அமௌண்ட் எவ்வளவு? 123. எஸ்ஐ அமௌண்ட் எவ்வளவு? 120. எஸ்ஐ அமௌண்ட்டு, சிஏ அமௌண்ட்டு 123. இப்போ இதுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளவு? சிஏக்கும் எஸ்ஐக்கும் உள்ள வித்தியாசம் 123 மைனஸ் 120 ஈக்குவல் டு 3 ரூபா. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எதுவும் புரியலைன்னா எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் இதே மாதிரி நியூ புக்கு ஓல்டு புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் டோட்டலாக எத்தனை மாடல் இருக்குது அது வந்து ஃபைனல் ரிவிஷன் வீடியோ வந்து அடுத்த வீடியோ வரும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.